Hello friends. Hello friends. Hello. So friends பாத்தீங்க. Okay, at last வந்துட்டு வண்டி பார்க் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இப்போ என்ன ஆச்சுன்னு வழியில விக்கிசாமி சொல்லுவாரு வண்டி. சாமி என்ன ஆச்சு? என்னென்னாச்சா? ஒரு கார் எடுத்து 1 மணி நேரம் போனாங்க. லாஸ்ட் ஒரு டோக்கன் ஃபாஸ்டாக்ல காசு கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு போய் ஒரு 1 மணி நேரம் நிக்கச்சு ஓகே. ஸோ அது முடிச்சுட்டு இது முடி கட்டிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே பாருங்களேன், இப்போ டைம் வந்து அரௌண்ட் உங்களுக்கு 12:30 ஆகுது. நைட்டு 12:30 இருக்கும்ல, 12:30. ஸோ ஆக்சுவலி போயிட்டு வந்தவங்க கிட்ட கேட்டால் காலையில் போயிருக்காங்க, நேற்றுக்கு தான் வந்திருக்காங்க ரிட்டர்ன். ஸோ நம்ம சீக்கிரம் போகலாம், இப்பயே கிளம்பிடுங்க, இப்போ தான் போனால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இப்பயே கிளம்பிட்டோம். சரி பார்ப்போம் வழி எப்படி இருக்குது என்ன இருக்குது. ஓகே, ஆக்சுவலி நம்ம வந்து பார்க்கிங் நம்பர் 5ல பார்க் பண்ணியிருக்கோம் நம்ம காரு. அங்கே பார்க் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கோம் ரோடில். நைட்டு மாதிரியே தெரிலங்க, வெடிகால ஐட்டு மாதிரி தெரியுது. டோக்கன் என்னன்னா ஸ்லிப் நம்ம புக் பண்ணுறோம்ல, சும்மா ஃபார்மாலிட்டிக்காக தான் சொன்னாங்க. பட் கன்ஃபார்மாக தெரியல, நாங்கள் போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறோம் என்னன்னு. ஏன்னா இங்கே போயிட்டு இருக்காங்களா? ஆமாம். எத்தனை பேரை கேட்டாங்களோ, விக்கிசாமி எத்தனை பேர் கேட்டாரோ எல்லாரும் அதான் சொன்னாங்க. இந்த மாதிரி அது சும்மா ஃபார்மாலிட்டி சேக் தான், அப்படியே விட்டுடுறாங்கன்னு. சும்மா ஸ்கேன் மட்டும் பண்ணுறாங்க, ஆனால் கம்பல்சரி அது மட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க. எதுக்கும் போட்டு வந்துருங்க, அதுக்கு என்ன இருக்குது. ஆமாம், அது எப்படி போடுறதுன்னு நாங்கள் ஒரு vlog போட்டிருக்கோம், அது நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்றேன், போட்டு வந்துருங்க. செம்மையாக ஃபாக் ஆமாம், ஃபாக் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும் பாருங்க, அதில் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, ஃபுல்லாக பிளராக இருக்கும். ஸோ ஆக்சுவலி இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கேருந்து கிளம்பி போவோம். பஸ்ஸில் போகிறோமா இல்லை வேறு வண்டியில் போகிறோமான்னு தெரியல. நம்ம போய் பார்ப்போம். பாருங்க எத்தனை பேர் போயிட்டே இருக்காங்க, நைட் கண்டினியூஸாக போயிட்டு இருக்காங்க. ஓகே பாருங்க, பஸ் ஸ்டாண்ட் எங்கன்னு தெரியல சாமி, அந்த பக்கம் தான் பார்க்கலாம். சுகேஷ் ரீச் ஆகிட்டோம் ஃபைனலாக பம்பாக்கு. ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் ஃபைனலாக ரீச் ஆனோம். நான் ஃபுல்லாக பேசுகிறேன். நான் மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லைன்னா ஒரு செப்பரேட் வீடியோவை நான் போடுறேன், என்னென்ன ஆகும் நீங்கள் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படின்னு நீங்களே பிளான் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்கே. ஆக்சுவலி இன்னொரு 10 நிமிஷம் பஸ் போயிடுச்சுன்னா அவ்வளோ. ஆமாங்க, பஸ்ஸா அது உட்காரத்துக்கு இடம் இல்லை. ஒரு மெயின் ஏசி பஸ், அது டிக்கெட் வேறு டிக்கெட் வேறு வாங்கிறாங்க கரெக்டாக. தண்ணி பாருங்க எப்படி போயிட்டு இருக்கீங்க, சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. நல்லா இருக்கு. ஆனால் பாருங்க கியூவா, இப்போ கீழே தண்ணி அந்த போங்க. இப்போ பாருங்க தண்ணி பாருங்க கைஸ், செம்மையாக இருக்கு பாருங்க. ஓ தண்ணி வாயில கை வச்சுட்டா, வாயில அம்மா கை வச்சுங்கிற. இங்க பாருங்க சாமி, இங்க பாருங்க ரெடி ஆயிட்டாரு. என்னாச்சு? ஓகே, அப்பா சாமியும் ரெடி. ஜெய் சாமி, இதோ ரெடி ஆயிட்டார் அவரும். இப்போ என்ன காமிச்சுங்க? அவரும் இல்லை, நானும் ரெடி ஆயிட்டேன். ரெடி. நிஷா சாமி அவள் தாங்க, அவங்களுக்கு நம்மளே எடுத்துக்கிறோம் அப்படியே கையில். சரியான தோசை கிளம்பும். ரொம்ப கோல்டாக இருந்துச்சு தண்ணி. ஆனால் ஸோ நாம இங்கே
பாருங்களேன். இப்போ வந்துட்டு ரொம்ப அது மேலே ஷர்ட் குளிச்சுட்டு வந்துட்டு பார்த்துருப்பீங்க. நிறைய ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்சம் சேஃப்டிக்காக. இங்கே என்ன வச்சிருக்காங்க ஸ்பாட் புக்கிங். ஸோ ஸ்பாட் புக்கிங் எங்கே இருக்கு. நெக்ஸ்ட் நம்மகிட்ட டிக்கெட் இருக்கிறதுனால நம்ம டைரெக்ட் அங்கே போயிடலாம். எவ்வளோ ரஷ்ஷு பாருங்களேன். வாங்க போகலாம் அப்படி.